ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துப்போம். இன்றைக்கி நம்ம காடை பிரியாணி பார்க்க போகிறோம். காடையில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் நம்ம அரை ஸ்பூன் போட்டு, மிளகாய்த்தூள் மட்டும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதே எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, கேரட் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இஞ்சி பூண்டு போட்டுட்டு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, தயிர் ஊற்றிட்டு, பிரியாணி பவுடர் போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா சேர்த்து வச்சிருந்த காடையை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக ஊற்றி விடணும். அதுக்கப்புறமா சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டால் இந்த மாதிரி வந்துடும். மேலே நம்ம காடையை கொட்டி விட்டுடணும். கிரேவி வச்சுருந்தோம்ல செஞ்சு அதை கொட்டி விடணும். சோறு அப்படியே கிளறி விட்டு அதில் கொஞ்சம் கேசரி பவுடர், க்ரீன் பவுடர், ரெட் பவுடர் போட்டு, கொத்தமல்லி, புதினா என்ன வேணுமோ கார்னிஷ் பண்ணிவிட்டு, முந்திரி பாதாம்லாம் போட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா சுவையான, டேஸ்டியான, செம்மையாக ஹோம்மேட் பிரியாணி, காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டாடா, பை பை.